இளைய தலைமுறைதான் தற்போது சாதி பார்த்து ஆணவ படுகொலை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலுக்கு எதிராக ஜென்சி போராட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இந்த சாதி ஒழிப்புக்காக, சாதியத்துக்கு எதிராக எத்தனை ஜென்சி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எத்தனை பேரை நம்ம அதை முன்னெடுக்கிறாங்க, எவ்வளவு பேர் இதுல எதிர்ப்பை பதிவு பண்றாங்க. குறைந்தபட்சம் ஒரு இடத்துல சாதி ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னா அந்த சாதி ஆணவ படுகொலை இது நடக்கக்கூடாது, இது நடத்துவது என்பது நாகரிகம் இல்லை, இது ஒரு அநாகரிகமானது, ஒரு நாகரிக சமுதாயத்திற்கு இது ஏற்புடையதல்ல. இது எத்தனை பேர் நம்ம இப்ப இருக்கிற இளைய தலைமுறை அதை பண்றோம். இளைய தலைமுறை தான் படுகொலை செய்து, கவினும் ஒரே கல்லூரியில் சுர்ஜித்தோடு சேர்ந்து தான் படிக்கிறான். ஆனால் அவன் தான் கூட்டு போய் படுகொலை செய்கிறான். அவருடைய சகோதரியை காதலித்து மச்சான் மாமான்னு தான் சொல்கிறாங்க. வாரா மச்சான் தான் கூட்டு போய் படுகொலை செய்கிறாங்க.